என்னம்மா இங்க வந்து தனியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல தாயி, சும்மா தான் உட்கார்ந்துருக்கேன். சரிம்மா, நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். ஆ. ஏதாவது வேணும்னா கேளுங்க, எடுத்து கொடுப்பாங்க. சரிம்மா. ம். வடிவு, அம்மா செத்த நேரம் இங்க வா தாயி. இப்படி உக்காரு. அம்மா யார தேடுறீங்க? இல்லத்தா, இப்ப நான் சொல்ல போறத யாராவது கேட்டா நல்லா இருக்காதுல்ல, அதான் யாராவது வராங்களான்னு பாக்கேன். என்னம்மா, எதுவும் பிரச்சனையா? அத எப்படி சொல்றதுன்னு தெரியல. சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம தவிச்சு கிடக்கேன். பரவாயில்லம்மா, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. அது தாயி, இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு என்னால யூகிக்க முடியல. உள்ள செய்யறது நல்லா இருக்கா தாயி? தனுஷ சொல்றீங்களா? அவன் என்ன பண்ணா? என் பேத்தி இந்த வீட்டுக்கு வந்து இம்புட்டு நாள் ஆச்சு. ஆமாம்மா, உங்க பேத்தி வந்ததுக்கு அப்புறம் தாமா இந்த வீட்ல பழைய சந்தோஷமே வந்திருக்கு. நீங்க சந்தோஷமா இருக்கீங்க, அவளும் சந்தோஷமா இருக்காளான்னு நீங்க நினைச்சு பாத்தீங்களாமா? நீங்க சொல்றது எனக்கு புரியலம்மா. துளசிக்கு என்ன, அவ பிறந்த வீட்ல இருந்த மாதிரியே இங்கேயும் சந்தோஷமா தானே இருக்கா? அச்சோ, பாட்டி அத்தைகிட்ட பேசிட்டு இருக்காங்களே, எல்லாத்தையும் சொல்லிடுவாங்களோ? அதுக்கு இல்லம்மா, அது வந்து நான் என்ன பாட்டி, அத்தைகிட்ட என்ன சொல்லுத? ஒண்ணு துளசி, நீ சந்தோஷமா இல்லன்னு நினைச்சுக்கிட்டு என்கிட்ட ஏதோ சொல்ல வராங்க. பாட்டி, உனக்கு இதே சோழிதானா? ஆறுகிட்ட என்ன பேசினாலும் முச்சோட என்னைய பத்தியே பேசிட்டு இருப்பியா? என் பேச்சை தவிர உனக்கு வேற பேச்சே இல்லையா?